இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அற்புதமான ஒரு ஆலோசனை. தேவனை தேடுகிறவர்களுக்கு நிச்சயமாக அவர் பலன் கொடுப்பவர். பலன் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல ரிவார்ட் அப்படின்னு வெகுமதி, பிரதிபலன் கொடுக்கிறவர். நீங்க ஆண்டவரை தேடினீங்கன்னா அதுக்கு கண்டிப்பா அவரிடத்திலிருந்து உங்களுக்கு வெகுமதி கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வேலை செய்து நமக்கு கிடைப்பது சம்பளம். அது அவருடைய வேலைக்கு ஏற்றாற் போல அந்த சம்பளத்துல வித்தியாசங்கள் இருக்கும். ஆனா தேவன் பட்சபாதம் இல்லாதவர். அவரை தேடுறவங்களுக்கு அவர் பலன் கொடுக்கும்போது அது உண்மையிலே ஆச்சரியமா இருக்கும். தாவீதினுடைய வாழ்வை நீங்கள் கவனித்து பாருங்கள். அவன் சொல்றான், தேவனே நீர் என் தேவன், அதிகாலமே உம்மை தேடுவேன். அந்த தேடல் எப்படி இருக்குன்னு அவன் சொல்றான் பாருங்களேன். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மா கதறும். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்ற ஒரு நிலத்தை போல என் ஆத்மா உங்க மேல தாகமா இருக்கும். 1000 நாளை பார்க்கலும் உங்க பிரகாரத்தில் வரும் அந்த ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரத்தில் வாசமாயிருப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். உம்முடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே. இதெல்லாம் அவருடைய அனுபவம். பாருங்க, அவருக்கு பலன் கொடுக்கிறார் கர்த்தர். ஆடை மேய்க்கிறவனை அவனை கர்த்தர் பாருங்க பராக்கிரமசாலியா மாத்துறார். காரிய சித்தி உள்ளவனா மாத்துறார். வாசிப்பதில் தேறினவனா அவனை மாத்துறார். அது மாத்திரமல்ல, போற இடத்துலலாம் புத்திமானாய் நடக்க அவனுக்கு கிருபை கொடுக்கிறார். யுத்தங்களிலே அவனுக்கு வெற்றியை கர்த்தர் கொடுக்கிறார். சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக அவனை உட்கார பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, அழியாத மாறாத நித்திய உடன்படிக்கைய தாவீதோடு கூட கர்த்தர் செய்கிறார். நிலையான ஒரு வீட்டை நான் உனக்கு உண்டு பண்ணுவேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். உன் விளக்கு அணையாது என்று உறுதியளிக்கிறார். இதெல்லாம் எதற்காக? தேவனை தேடினதற்கு கிடைத்த பலன்கள். அப்ப நீங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய வாழ்வை நீங்க கவனிச்சு பாருங்க. தானியேல் தினமும் 3 வேளையும் தேவனுடைய முகத்தை தேடுகிறவன். அவன் இருந்த இடத்துல இருந்து தேவனை தேடுவதற்கான அனுகூலங்கள் கிடையாது. அவன் இருந்த பொறுப்பு ஒரு மிகவும் உயர்ந்த பொறுப்பு. ஏராளமான காரியங்கள் அவன் செய்ய வேண்டியது இருந்தால் இதுல அவன் தவறாமல் இருந்ததுனாலதான் 3 ராஜ்யங்கள் 3 ராஜாக்கள் காலத்துல அவன் காரியம் ஜெயமா இருந்தது. தெய்வ பிள்ளைகளை, இன்னைக்கு இது ஒரு சவாலா உங்கள்ட்ட நான் சொல்றேன். நீங்க கர்த்தரை தேடி பாருங்க, உங்களுக்கு அவர் வெகுமதி அளிப்பார். வெகுமதிங்கிறது அந்த பரிசு பொருட்களை கொடுக்கிற ஒவ்வொருவரை குறித்த அந்த தரம் அதுல வெளிப்படும். ஒலிம்பிக்ல ஃபர்ஸ்ட் நீங்க வந்தீங்கன்னா கோல்டு மெடல் கொடுப்பாங்க. 2வது வந்தா வெள்ளி பதக்கம் கொடுப்பாங்க, சில்வர் மெடல். 3வது வந்தா பிரான்ஸ் மெடல், வெண்கல பதக்கம் கொடுப்பாங்க. அப்ப அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. அப்ப அதுல வின் பண்ணி வந்தா அவங்களுக்கு வெகுமதி அப்படிதான் கொடுப்பாங்க. இன்னும் உலக புகழ்பெற்ற கால்பந்து விளையாட்டு, கிரிக்கெட் விளையாட்டு, இதெல்லாம் உலக கோப்பை, இதெல்லாம் வின் பண்றாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வெகுமதிகள் கொடுக்கப்படுகிறது. இதனுடைய அளவுகள் எல்லாம் அதிகம். அவர்களுக்கு அதன் மூலமாய் கிடைக்கும் புகழ் மேன்மை எல்லாம் மிகவும் பிரபலமானதா இருக்கிறது. அப்ப உலகத்திலே ஒரு மனிதன் வெகுமதி கொடுக்கும்போது இப்படி உயர்ந்த நிலையில கொடுக்க முடியும்னா, வானாதி வானங்களையும் உண்டாக்கின கர்த்தர், வெள்ளி பொன் இந்த பூமி அதன் நிறைவு எல்லாம் என்னுடையதுன்னு சொன்ன தேவன் தான் நமக்கு பலன் அளிக்கும். இதை நீங்க நம்புங்க, இதை விசுவாசிங்க. என்ன ஜெபம் பண்ணி என்ன கிடைச்சது, கர்த்தரை தேடி என்ன அவர் பெருசா செஞ்சிட்டார், ஆலயத்துக்கு போய் இப்படிலாம் நீங்க பேசாதீங்க. அதெல்லாம் நிறுத்திட்டு தொடர்ந்து தேடுங்க, வாஞ்சியோட தேடுங்க. நிச்சயமா உங்களுக்கு என்ன பலன் தேவையோ அந்த வெகுமதியை அவர் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். தகப்பனே, யாரெல்லாம் உங்களை தேடுறாங்களோ அவர்களுக்கு நீ வெகுமதி அளிக்கிறவர் என்பதை அறிந்து கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.